விசாகம் குரு திசையில பிறந்தா குருவுடைய ஆளுமை இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பார்கள். சனி திசை தான் அவங்களுக்கு பயங்கரமான இம்பாக்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். 25 வயதுக்கு மேல டாப் கியர் போட்டு தூக்கிடுறாங்க. எல்லாரும் ஆணு பார்க்குற அளவுக்கு அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். என்னதான் குருக்கும் சனிக்கும் ஆகாது அப்படி இப்படின்னு சொன்னாலுமே குரு சனி சேர்ந்தாதான் கூடி சொல்லிடும். இதுதான் ரியாலிட்டி. மேம், அடுத்தபடியாக விசாகம் நட்சத்திரம். ஸோ இவங்க எந்தெந்த தசையில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்? இவங்க ஸ்டார்டிங்லேயே குருவோட பார்வையில் குரு தசையில் தான் பிறக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எப்படி மேம் இருக்கும்? விசாகம் குரு திசையில பிறந்தா குருவுடைய ஆளுமை இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பார்களா? அப்போ இந்த குரு தசை எல்லாமே அவர்களுடைய இந்த பாலிய காலத்திலேயே கொஞ்சம் கலந்து விடும் அப்படின்றனால அதுக்கப்புறமா வரக்கூடிய இந்த சனி திசை தான் அவங்களுக்கு பயங்கரமான இம்பேக்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சனி திசை வரும்போது இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹானஸ்ட்டாக ஒரு ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னா, சனி நல்லா இருந்துட்டாரு நல்லா இல்லை அதெல்லாம் தாண்டியுமே கிட்டத்தட்ட இந்த விசாகம் அப்படின்றது ஒரு பகுதி துலாம்லையும் மற்ற பகுதி விருச்சகத்திலும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அது துலாமில் இருந்தாலும் சரி விருச்சகத்தில் இருந்தாலும் சரி சனி என்பவர் அவர்களுக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் வருகிறார் அப்படின்ற கான்செப்டில் சனி அவர்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். சனி தசை அவர்களுக்கு நல்லது தான் பண்ண போகுது. நிறைய படிப்பினையை கொடுப்பார், தொடர் முயற்சிகளை கொடுப்பார், ட்ரை அகைன் கொடுப்பார். ரொம்ப மந்தமாக இருப்போம். ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரக்காரங்க ஒரு 25 வயதுக்கு மேலே டாப் கியர் போட்டு தூக்கிடுறாங்க. அதுதான் அது வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். 25 வயசுக்கு அப்புறம் என் கூட இருந்த செவ்வாழை நீ இப்படி ஆயிட்டேன்னு சொல்கிற மாதிரி எல்லாரும் ஆணு பார்க்குற அளவுக்கு அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அதற்கான அமைப்பை சனி திசையில் அவங்க ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போட்டு ஒரு நல்ல ஒரு முயற்சியை நோக்கியே போகிறாங்க. அது வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிறது, விளையாட்டில் மந்தமாக இருக்கிறது, எல்லாத்துலேயுமே ஒரு பற்று இல்லாமல் அப்படியே ஓடிட்டு இருக்கக்கூடிய காரணியாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். இந்த பிள்ளை வளர வரல அவங்க அப்பாவுக்கு சில நல்லவைகள் எல்லாம் நடக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கே ஒரு மாதிரி நல்லவை நடக்கக்கூடிய, விட்டு போன குலதெய்வத்தை கண்டுபிடிக்கக்கூடிய இந்த மாதிரி அமைப்பெலாம் இருக்கும். மேக்ஸிமம் அவங்க அப்பா இந்த நிலம் சார்ந்த புரோக்கரேஜ் பண்ணுறது, இல்லாட்டி ஏதாவது ஒரு கமிஷன் பேஜஸில் வேலை பார்க்குறது, இல்லை பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஆளாக இருக்கிறது, அழகு சார்ந்த பொருட்களாக இருக்குது, சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஆளாக இருக்குது, டெய்லி பூ போடுறது, இந்த மாதிரியான வேலைகள் சொந்த தொழிலுக்குள்ளே அது எப்படியாவது இண்டிகேட் பண்ணிடுது. இந்த குழந்தை பிறந்தோடனே அப்பாவுக்கு கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்துருது. விசாக நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுனாலே அப்பாவுக்கு ஒரு வகையான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு கிடச்சிருது. ஒரு வருஷத்துக்குள்ளேயே கிடச்சிருது. அந்த குரு நல்லா இம்பாக்ட் பண்ணிடுறாரு. தென் அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த சனி திசை குடும்பத்திற்கான ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காரணியாகத்தான் அமைகிறது. இவர்களுடைய வளர்ச்சிக்கும் அது எப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அவங்க பயங்கரமாக சில பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக பேசுவாங்க. சின்ன வயசுலேயே இவ்வளோ மெச்சூர்டாக இவ்வளோ பக்குவமாக அப்படின்னா அந்த மெச்சூர்டை கொடுக்கறது யாருன்னா சனி. இப்போ விசாக நட்சத்திரக்காரங்க மோஸ்ட்லி ரொம்ப மெச்சூர்டாக பேசுவாங்க. ஒரு 20 வயசு 23 வயசுலேயே ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச இதாக பேசுவாங்க. ஆனால் அவங்க பேசுகிறது கரெக்டாக இருக்கும். சில பேர் எல்லாமே தெரியாமல் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. ஆனால் இவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் தெரிஞ்ச மாதிரி தான் பேசுவாங்க அப்படின்றதே இவங்களோட ப்ளஸ் பாயிண்ட். அதை யார் தூண்டி விடுவார்னா சனி தான் தூண்டி விடுவார். ஏன்னா சனி அப்படின்னே நீதி நேர்மை ஏற்கனவே பாதி துலாமில் வேறு இருக்குமா, எப்பயுமே தராசை பிடிச்சிக்கிட்டே நிற்பாங்க. இந்த துளாராசி இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள்ட்ட கரெக்டுனா கரெக்டு தப்புனா தப்பு. அது 20 வயசுலேயே அவங்களுக்கு ஒரு பக்குவம் வந்துடும். வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரியான ஆளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இப்படி இருந்தால் இவ்வளோ சொத்து இருக்கும், இப்படி நம்ம BMW போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி ஒரு கிளாரிட்டியும் ஒரு தெளிவும் வந்துடுது. அதே விசாக நட்சத்திரக்காரர்கள் விருச்சகத்தில் இருக்கும்போது தொழில் சார்ந்த அமைப்பில் ஒரு கிளாரிட்டி வராங்க. இது திருமணம் சார்ந்த அமைப்பில் ஒரு கிளாரிட்டியும், இது தொழில் சார்ந்த அமைப்பில் ஒரு கிளாரிட்டியும்ன்ற மாதிரி 2 வகையாக பிரிக்கப்படுகிறது இந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றதை பொறுத்து உங்களுடைய அளவீடுகளை அங்கே பதிவு. ஸோ சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த இடத்துல நல்ல திருமணம் அமையிறது, எக்ஸ்பெஷல் நிறைய வக்கீல்களை கல்யாணம் பண்ணிக்கிறது, ஓகே அந்த வீட்டில் யாராவது ஒரு வக்கீலாவது இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்குறது, இல்லை டீச்சர்ஸாக இருக்கிறது. ஏன்னா விசாகம் எல்லாமே டீச்சர் அப்படின்ற போது குருவோட தன்மை இருக்கும்போது டீச்சர்ஸ் இருக்கிறது, நிதி சார்ந்த வேலை செய்யக்கூடியவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறதுன்ற மாதிரி அவர்களுடைய வாழ்வியல் என்பது இயங்க ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த புத்திகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தியாக கிராஸ் ஆகி இந்த சூரிய புத்தி சந்திர புத்தியெல்லாம் வரும்போது ஒரு நல்ல ஆளுமைக்குள் வந்து விடுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு ஒன்றும் தெரியாத ஒரு குழந்தை பக்குவமாக பட்டு 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 வரும்போது எப்படி வருமோ அப்படி வரும். ஏன்னா இந்த சூரியன் இந்த சந்திரன் இவங்கெல்லாம் பண்ணுற கொடுப்பனையை விட சனி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. என்னதான் குருக்கும் சனிக்கும் ஆகாது அப்படி இப்படின்னு சொன்னாலுமே குரு சனி சேர்ந்தால் தான் கூடி சொல்லிடும். இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா வேலை நீங்கள் செய்யணும், பணத்தை குரு கொடுக்கணும். அப்போ தானே ஒரு இடத்துல அது அந்த பணம் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி வேறு யாராவது ராகு தூக்கிட்டு போயிடுவார். அப்போ வேலையின் மூலமாக அதாவது உழைப்பின் மூலமாக தான் என்ன சொல்கிறது உயர முடியும்ன்ற கான்செப்டோடு வாழக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். இந்த திசை அவர்களுக்கு உழைப்பிற்கான உயர்வை சொல்லிக் கொடுக்கும். அடுத்தபடியாக வரக்கூடிய புதன் திசையில் என்ன? ஸோ படிப்பை இண்டிகேட் பண்ணுறதும் இந்த இடத்துல தான். படிப்பை பாதியில் நிப்பாட்டி அவர்களுக்கான ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு விஷயத்தில் படிப்பு, காதல், வழக்கு இதெல்லாம் புதன் இண்டிகேட் பண்ணுவார். அப்போ புதன் திசையில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடக்கும் போது இல்லை புதன்றது குழந்தை பிறப்பு, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துல குழந்தை பிறப்பு அது கிரியேட் பண்ணி கொடுத்துரும்.
பாரம்பரியமாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வருதல், நிறைய தொன்று தொட்டு இருக்கக்கூடிய அந்த மாதிரி சுகர் பிபின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு எட்டி பார்க்கறது, கொஞ்சம் உடல்நலக் குறையால் அவஸ்திப்படுறது, தன்னை நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காண்டி ரொம்ப போராட்டங்களை சந்திக்கிறது, படிப்பு தான் தானே அடையாளம் அப்படின்றத வந்து அவங்க ஃபுல் மைண்டாக ஃபோக்கஸ் பண்ணுறது, 1க்கு 2 படிப்பு படிக்கிறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாமே வந்து இந்த தடவை அவர்களுக்கு இந்த புதன் திசையில் தான் நடக்கிறது. அதே மாதிரி குழந்தைகளுடைய வளர்ச்சி, குழந்தைகளை ஏதாவது டான்ஸ் கிளாஸ் சேர்க்கறது, பாட்டு கிளாஸில் சேர்க்கறது, குழந்தைகள் மூலமாக தனக்கான ஒரு அடையாளத்தை தேடிக்கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்ல காலகட்டமாகத்தான் இந்த புதன் திசை அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதில் மாற்றுக்கருத்தில். ஆனால் என்ன, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த விஷயத்தை அவங்க வாங்குற மாதிரியான தன்மையை தான் கொடுக்குது. வரப்போற கேது திசையில் என்ன மாதிரி விஷயங்கள்? கேது அப்படின்னு வரும்போதே அந்த நேரத்தில் தான் அவர்கள் பெரிய அப்படின்னு ஞான மார்க்கத்துக்குள் போகிறாங்க. ஏன்னா இந்த குரு கேது சேர்க்கை தான் வந்து 2 விதம். குரு கேது தான் கோடீஸ்வர யோகம், குரு கேது தான் வந்துட்டு சன்னியாசி யோகம். இது 2மே குரு கேது தான். அப்போ இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கேது தசை நடக்கும்போது எப்பேற்பட்ட நாத்திகவாதியாக இருந்தாலும், நான் சத்தியமாக சொல்கிறேன், எழுதி கூட தரேன், ஆத்திகவாதியாக மாறிடுவார்கள். கேது மாற்றுவார். அப்படி இல்லாட்டியும் அதை பற்றியான ஒரு அறிவு, அதை பற்றியே பேசி 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 அவர்களுடைய ஆத்திகத்தன்மையை வந்து அவங்க கடைசியில் ஆமாம் அப்படின்ற மாதிரி ஏற்றுப்பாங்க. ஞான மார்க்கத்தில் பயணிக்க வைப்பார். ஏன்னா குரு கேதெல்லாம் வந்து ஒரே காம்பினேஷனாக இருக்கும்போது, அந்த செட் ஆஃப் பீப்புளாக இருக்கும்போது கண்டிப்பாக பயங்கரமான ஞானம். அந்த கேது எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார்ன்ற பொறுத்து, கேது அப்படின்னாலே மனித தலை இல்லாத மிருகத்து, இந்த நேரத்தில் அவங்க அந்த வாராகியை கும்புறேன்னு ஆரம்பிப்பாங்க. ஓகே. கேது புத்தியில், கேது தசையில் தான் வந்து விசாக நட்சத்திரக்காரர்கள் வாராகி வழிபாடை தொடுவார்கள். கண்டிப்பாக தொட்டே தீருவார்கள். இதுதான் வந்து விதிக்கப்பட்ட விதி. இல்லை வாராகி கோவிலுக்கு போகிறது, இல்லை பிரத்திங்கா கோவிலுக்கு போகிறது, நரசிம்மர் கோவிலுக்கு போகிறது, அந்த மனித தலை இல்லாத மிருகத்தலை இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை போய் வழிபாடு செய்தல் அப்படின்றது இவர்களுக்குள் ஒரு ஆத்மார்த்தமான நிம்மதியை தரக்கூடிய அமைப்பாக அங்கு மாறிவிடுகிறது. அப்போது நிறையா வந்து பிள்ளையாரோட கனெக்ட் ஆகுது, பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகுதல், எல்லாவற்றிலும் நம்ம தான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்குதல், விரக்தி மனப்பான்மைலாம் ஓடி போயிட்டு வெற்றி மனப்பான்மை வரும். அப்போ நான் ஜெயிக்க என்ன பண்ணணும் அப்படின்ற கிளாரிட்டி வரும், சுய பரிசீலனை செஞ்சு கொள்வாங்க. ஸோ அப்போ கேது தசை எக்ஸ்ட்ரானரியாக வந்து ஒழுங்காக ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா உயரத்தோட உச்சத்துக்கு கொண்டு போய் விடும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கேது தசை. ஓகே மேம். கேது தொடர்ந்து அடுத்தபடியாக வரக்கூடிய சுக்கிர தசையில் வந்து சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா ஒரு அளவுக்கு எல்லாம் பட்டு முடிச்சப்புறம் கையில் காசெல்லாம் வந்தப்புறம் நல்லா வீடு கட்டி எடை கட்டி அப்புறம் நிறைய நகையெல்லாம் வாங்கிப்பாங்க. நிறையா வந்து ஆபரணங்கள் மீது ஒரு ஆசை வரும். குழந்தைங்களுக்கு திருமணம் அப்படின்றது நிறையா நடக்கும். நிறைய காதல் திருமணத்துக்கு வந்து இவங்களே முன்னெடுத்து எடுத்து வைப்பாங்க. அதே மாதிரி இந்த வரம்பு மீறிய திருமணத்தை பற்றிலாம் யோசிக்காமல் இருக்கிறது. அதான் சொல்கிறேன், இந்த 60 வயசுலையும் நான் சுகமாக வாழக்கூடிய தன்மை அப்படின்றது இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அமையக்கூடிய அமைப்பாக இந்த சுக்கிர தசை இருக்கும். ரொம்ப ஒரு விஷயத்தை ரொம்ப சின்னதாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு 3 அணியாக தான் மேக்ஸிமம் நம்மளால் பிரிக்க முடியும். 1, இளமையிலே எல்லா விஷயமும் அனுபவித்து கொஞ்சம் 40 வயசுக்கு மேலே சில சங்கடங்களை சந்தித்து வாழ்க்கையை வந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். சில தசாபதிகள் இளமையில ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து ஒரு 40 வயதுக்கு மேலே தான் அந்த மனிதனை பக்குவம் செய்து அவனை வந்து ஒரு வாழ்வியல் வெற்றி பெற செய்யும். சில நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே அவர்களுக்கு நல்லவை எல்லாம் கொடுத்து அவர்களை ஒரு தலைமைத்துவத்துக்காகவே உருவாக்கும். இப்போ எல்லாருமே ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஆக முடியாது. ஓகேவா? அவங்களுக்குன்னு அந்தந்த பணி தான் இருக்குது. அப்போ சில பேரை இழுத்து கொண்டு போகிற வேலையை சில பேர் தான். எல்லாருமே மினிஸ்டர் ஆக முடியுமா? எல்லாருக்கும் அரசியல் பேசலாம், எல்லாருமே அரசியலுக்குள்ளே வரலாம். ஆனால் எத்தனை பேர் ஓட்டு வாங்கணும், மக்களை பிடிக்கணுன்றது ஒன்று இருக்குல்ல. அப்போ யாருக்காக விதிக்கப்பட்டிருக்கிறார், எதுக்காக பிறந்திருக்காங்கன்ற நோக்கம் ஒன்று இருக்குல்ல. அந்த நோக்கத்தை சில தசாப்தங்களுக்கு முதலையே கொடுத்து அவர்களை லீட் பண்ணக்கூடிய பண்பை கொடுத்துருது. சில பேருக்கு 40 வயதுக்கு மேல் கொடுக்குது, சில பேருக்கு 60 வயதுக்கு மேல் தான் வாழ்வியலை அனுபவிக்கக்கூடிய சாராம்சத்தையே கொடுத்து அப்பா அடி அப்படின்ற மாதிரி நிம்மதி தன்மையை கொடுக்குது. அப்படின்ற போது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மத்தியமத்திலேருந்தே ஒரு நல்ல பலனை தான் கொடுக்குது. நம்ம ஒன்றும் பெருசாக கவலைப்பட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே மேம். அடுத்தபடியாக சூரிய தசை நடக்குமா? ஆல்மோஸ்ட் இது சுக்கிரனே ஒரு 20 வருஷம் வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கிற வரைக்கும் சூரியனில் எட்டி பார்த்து ஜாலியாக சொல்லலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் சுக்கிரன்லேயே அவர்களுடைய வாழ்வியலுடைய நிறைவு அப்படின்றது அது கூட அவர்களுடைய வயது ஒத்து அவர்களுடைய ஜனனகால ஜாதகம் என்ன சொல்லுதுன்றது. சில பேர் 100 வயசு 150 வயசுலாம் கூட இருப்பாங்க. ஜனனகால ஜாதகத்தை வச்சாதான் நம்ம அந்த விதியை தீர்மானம் செய்ய முடியும். முதல்ல ஒரு ஜோசியர் வந்து இறப்பை சொல்லக்கூடாது என்பது தான் விதி. தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாதுன்ற போது சுக்கிரதசையோட அவர்கள் நிப்பாட்டிக்கிறது நம்மளுக்கு நல்லது, எனக்கு தெரிஞ்சு. ஓகே மேம். அப்போ வந்து விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இந்த திசையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ தொடர்ந்து இந்த திசையெல்லாம் வந்து எந்த மாதிரி தெய்வங்களை வழிபடணும், எப்படி மேம் வழிபடணும்? விசாக நட்சத்திரக்காரர்கள் முதல்ல வந்து ஆல்மோஸ்ட் குருவெல்லாம் அப்படி கிராஸ் பண்ணி வந்துட்டாலுமே தட்சிணாமூர்த்தி வழிபாடு அவளுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும். அதை தாண்டியும் அடுத்து வரக்கூடிய இந்த சனி திசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திசை உழைப்பிற்கான மேன்மையை சொல்லும். நிறைய வாத்தியார்களை மதிங்க. ஓகே. டீச்சர்ஸை கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, டீச்சர்ஸை திட்டாதீங்க. அது எந்த டீச்சராக இருந்தாலும் சரி. உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற எல்லாருமே குருமார்கள் அப்படின்ற போது, ஏன்னா சனி திசையில் தனக்கு எல்லாம் தெரியுன்ற ஒரு கர்வம் அதீதமாக அவர்களுக்கு அந்த இடத்தில் சனி கொடுத்து விடுவார்.
நீங்க தப்பு கிடையாதுப்பா, சனிதான் தப்பு, சனி கொடுப்பாரு. ஓகே. அப்ப நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய தன்மைகள் அங்க இருக்கும்போது சரஸ்வதி தேவி வழிபாடு அவளுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். தினமே வந்து சரஸ்வதி வழிபாடு, அயக்ரீவர் வழிபாடு சந்திசையில் செய்ய 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 விசாக நட்சத்திரக்காரர்கள் கல்வியில் இருக்கக்கூடிய தடையிலிருந்து வெளியில் வந்து விட்டுவார்கள். அந்த அயக்ரீவருக்கான ஒரு ஸ்லோகம் இருக்கு, சரஸ்வதிக்கான ஒரு ஸ்லோகம் ஐம் அப்படின்ற மந்திரமே வந்து பீஜ மந்திரம் சரஸ்வதிக்கானது. அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அவர்கள் வாழ்க்கையில் ஓரளவுக்கு மேன்மையை பொருந்திய அமைப்பாகத்தான் அவர்களுக்கு கிடைக்குது. அப்போ அயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு, அதை தாண்டி யானைகளிடம் ஆசை வாங்குதல் அப்படின்றது ஒரு நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே மேம். தொடர்ந்து வர அடுத்த திசையில் வந்து புதன் வராரு இல்லையா, அப்போ வந்து என்ன மாதிரி கடவுள்? நான் புதன் திசையில் மேக்சிமம் நான் வந்து இந்த புதன் குரு சேர்க்கை எல்லாமே குருவாயூரை தான் இண்டிகேட் பண்ணோம். அதே மாதிரி சோழவந்தானில் இருக்கக்கூடிய குருவித்துறை, அங்கே இருக்கக்கூடிய சித்திரராஜ வல்லப பெருமாளை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது, இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை இல்லாட்டி வியாழக்கிழமை இந்த 2 நாளுமே அவர்களுக்கு உகந்த நாளாக இருக்கும். அன்றைக்கி போய்ட்டு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது, நவகிரகத்தில் இருந்த குரு கிடையாது, தனியாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது அவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை அந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடும், வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவையும் புதன் இதை திசையப்போ வழிபாடு பண்ணுறதுன்றது ஒரு பெரிய மேன்மை. ஏன்னா திரும்ப திரும்ப இந்த குருவித்துறையவே இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன்னா, குருக்கு ஒரு பிரச்சனை வந்து புதன் தீர்த்த தலம் தான் அந்த குருவித்துறை தலம், குருவியாக மாறி வந்து தீர்த்த தலம், அதனால தான் அது பெரிய குருவித்துறை. அங்கே இருக்கக்கூடிய சித்திரராஜ வல்லப பெருமாளுக்கு வந்து சிலாரூபம் கிடையாது. இப்போ அத்திமரம் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய அவர் வந்து பயங்கர பிரசித்தி பெற்றவர். அவரை போய் பார்த்துட்டு வந்தாலே இந்த புதன் குருவால் வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையும் சரியாக போயிடும். ஓகே மேம். புதனை தொடர்ந்து அடுத்தபடியான வர திசை வந்துட்டு கேது திசை. அதான் கே திசையில் ஆல்மோஸ்ட் அவங்க வாராகியை தொற்றுவாங்க, இல்லாட்டி வாராகி வழிபாடு அவர்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாகத்தான் கண்டிப்பாக அமையும். ஓகே மேம். அப்போ வந்து அடுத்த நட்சத்திரத்துக்கு வந்து எந்தெந்த திசையில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. நன்றி.